எஸ்எம்பிஎஸ் இதுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஒரு பவர் சோர்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம். அது என்னது? எல்பிஎஸ். எல்பிஎஸ் அப்படின்றது லீனியர் பவர் சப்ளை. ஸோ எல்பிஎஸ்க்கும் எஸ்எம்பிஎஸ்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அப்போது கம்பேரிசன் போட்டுக்கலாம். Comparison between LPS and SMPS. SMPS को LPS को इधर उल्ला difference. So description first. LPS, SMPS. LPS ना उनको தெரியும் linear power supply. SMPS ना என்ன switch mode power supply. So linear power supply को switch mode power supply के इधर उल्ले வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். Right. Point number 1. Transformer size and weight. Transformer size and weight. அப்போ இதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுக்கணும்னா டிரான்ஸ்ஃபார்மர் எங்க யூஸ் பண்றாங்க, என்ன வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சில யூஸ் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்பிஎஸ்ல டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியில யூஸ் பண்ணுவோம், 50 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். எங்க? இங்க 50 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சில யூஸ் பண்ணுவோம். அதனால 50 ஹெர்ட்ஸ்ல இங்க யூஸ் பண்றதுனால டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ் வந்து பெருசா இருக்கும், பிக் அண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். பிக் வெயிட் அதாவது பிக் சைஸ் அண்ட் மோர் வெயிட்னு போட்டுங்க. மோர் வெயிட் அண்ட் ஆக்குப்பை மோர் ஸ்பேஸ். வேற எஸ்எம்பிஎஸ்ல ஹை ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்றோம். இங்க அயான் கோர், இந்த இடத்துல என்ன கோர்? அயான் கோர். ஆனா இங்க ஃபெரைட் கோர் ஆர் ஏர் கோர். அப்பனா இந்த இடத்துல லெஸ் வெயிட் அண்ட் லெஸ் ஸ்பேஸ். அப்போ எல்பிஎஸ்ல யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும், அதிக இடத்தை ஆக்குபை பண்ணும். அங்க அயான் கோர் யூஸ் பண்ணுவோம். எஸ்எம்பிஎஸ்ல யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப சின்னதா இருக்கும், அதே சமயம் லெஸ் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஏன்னா அங்க ஃபெரைட் கோர் அண்ட் ஏர் கோர் நம்ம யூஸ் பண்றோம். தென் ரெண்டாவது ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி இங்க எவ்வளோ? 50 ஹெர்ட்ஸ். ஃபாரினா இருந்தா 60 ஹெர்ட்ஸ். ஸோ எஸ்எம்பிஎஸ்ல எவ்வளோன்னா 50 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 1 மெகா ஹெர்ட்ஸ். அப்ப தெரியுதா? இதுல ஹை ஃப்ரீக்வன்சி, இதுல லோ ஃப்ரீக்வன்சி, இதுல ஹை ஃப்ரீக்வன்சி. அதனால தான் இதனுடைய ஸ்பேஸ் எல்லாம் பெருசாகுது. தென் அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்பிஎஸ்ல என்ன வோல்டேஜ் நம்ம டிசைட் பண்றோமோ ஒரு வோல்ட் ஒரு செட் ஆஃப் வோல்டேஜ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் செட் ஆஃப் வோல்டேஜ் தான் கிடைக்கும். சிங்கிள் செட் அல்லது சிங்கிள் வோல்டேஜ் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த வோல்டேஜ் வேரியபிளா வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், 12 வோல்ட் அப்படின்னா 12 வோல்ட் எல்பிஎஸ் தான். அல்லது 24 வோல்ட் அப்படின்னா 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் தான். சாரி, எல்பிஎஸ் தான். ஆனா எஸ்எம்பிஎஸ் இருந்ததுன்னா ஒரே எஸ்எம்பிஎஸ்ல நாம அதான் மல்டிபிள் வோல்டேஜஸ் 12 வோல்ட் எடுத்துக்கலாம், 24 வோல்ட் எடுத்துக்கலாம், 110 வோல்ட் எடுக்கலாம். ஸோ நிறைய வோல்டேஜ் அட் ஏ டைம் ஒரே எஸ்எம்பிஎஸ்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும். ஆனா எல்பிஎஸ்ல அது பாசிபிள் இல்லை. எல்பிஎஸ் 12 வோல்ட் வேணும்னா 12 வோல்ட்டுக்கு ஒரு எல்பிஎஸ் செய்ய வேண்டியது தான். 24 வோல்ட்னா 24 வோல்ட்டுக்கு ஒரு எல்பிஎஸ் செய்யணும், லீனியர் பவர் சப்ளை.
ஆனா எஸ்எம்பிஎஸ் ஒரே எஸ்எம்பிஎஸ்ல டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். தென் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி இங்க லெஸ், இங்க வெரி ஹை. ஏன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு எஸ்எம்பிஎஸ்ல அது லீனியர் பவர் சப்ளைல ஒரு வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதுல இருந்து ஸ்டெப் டவுன் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றது என்ன, ரெகுலேட்டர் சர்க்யூட் இந்த மாதிரி நம்ம எடுத்துன்னு போயிருக்கோம். ஜஸ்ட் லீனியரா தான் இதனுடைய கன்வர்ஷன்ஸ் இருக்கும். அப்படியே இருக்கிற வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்றோம், அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்றோம், அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்றோம் அல்லது ரெகுலேட் பண்றோம். ஆனா இங்க வோல்டேஜ் ரிக்வயர்டு வோல்டேஜ் நம்ம எடுக்கிறது ஆன் ஆஃப் மெத்தட். ஆன் ஆஃப் மெத்தட்னும் போது இது பிடபிள்யூஎம் பயன்படுத்தி அவுட்புட் லோடுக்கு தகுந்த மாதிரி ஆன் ஆஃப் பீரியடை நம்மளால மாற்ற முடியும். லோடு அதிகமா இருக்கு அப்படின்னா ஆன் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோடு கம்மியா இருக்குன்னா ஆன் பீரியட குறைச்சிக்கலாம். அப்போ வேஸ்ட் ஆஃப் பவர் அதிக அளவுல எஸ்எம்பிஎஸ்ல குறையும். வேஸ்ட் குறையுதுனாலே, லாசஸ் குறையுதுனாலே என்ன ஆகும், எஃபிஷியன்சி வில் பி இன்க்ரீஸ்டு. ஸோ எஸ்எம்பிஎஸ்ல எஃபிஷியன்சி வெரி ஹை. அதனால தான் எஸ்எம்பிஎஸ் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இதை நோட் பண்ணீங்க, நான் கலைக்கிறேன். அஞ்சாவது பவர் டிசிபேஷன். எஸ்எம்பிஎஸ்ல பவர் டிசிபேஷன் ஹை, பவர் வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும். இங்க வெரி வெரி லோ. பவர் டெசிபேஷன் இங்க வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா பவர் வேஸ்டேஜ் அதிகம், ஏன்னா லாசஸ் அதிகம். அப்ப பவர் வேஸ்டேஜ் இங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் பவர், வேஸ்டேஜ் ஆஃப் பவர் இங்க அதிகம். இங்க வந்து பவர் வந்து ரொம்ப கம்மியா தான் டிசிபேட் ஆகும், எஃபிஷியன்சி அதிகம். வேஸ்ட் பவர் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் சர்க்யூட் காம்ப்ளிசிட்டி. எந்த அளவுக்கு சர்க்யூட் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னா சிக்கலான சர்க்யூட்ஸ். இங்க வெரி சிம்பிள் சர்க்யூட், சிம்பிள் சர்க்யூட். இங்க சர்க்யூட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஏன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்றோம் பாருங்க, ஐசி ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்றோம். என்ன ரெகுலேட்டர் ஐசி 78057812 இந்த மாதிரி, அல்லது 7905 இது 1209 இந்த மாதிரி ரெகுலேட்டர் 3 பின் ரெகுலேட்டர் ஐசி தான் யூஸ் பண்றோம். ஸோ சிம்பிள் சர்க்யூட். இங்க நாம மாஸ்ஃபெட், ஐஜிபிடி, டிரான்சிஸ்டர் இதெல்லாம் வந்து சுவிட்சிங்க்கு நம்ம யூஸ் பண்றோம். இதெல்லாம் சுவிட்சிங்க்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த சர்க்யூட்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட், ரொம்ப கஷ்டமா இருக்கும். தென் 7 இன்டர்ஃபரன்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இஎம்ஐனா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இங்க கம்மி, லெஸ் இஎம்ஐ. எங்க லீனியர் பவர் சப்ளைல. ஏன்னா இங்க சுவிட்சிங் கிடையாது, சுவிட்சிங் ஸ்பீடே கிடையாது. சுவிட்சிங் 50 ஹெர்ட்ஸ் தான் இங்க. ஆனா இங்க வெரி வெரி ஹை ஃப்ரீக்வன்சி 50 கிலோ ஹெர்ட்ஸ் 1 மெகா ஹெர்ட்ஸ். அப்போ சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் பொழுது என்ன ஆகும், இன்டர்ஃபரன்ஸும் அதிக லெவலில் இருக்கும். ஏன்னா சுவிட்சிங் அதிகமாகுது இல்லையா, சுவிட்சிங் ஸ்பீடு வந்து அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இங்கேருந்து அதிக லெவலில் வெளியே வரும். ஸோ ஹை இஎம்ஐ உங்களுக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அதனால தான் எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட்ல இஎம்ஐ ஃபில்டர் ஒன்று நம்ம யூஸ் பண்றோம். இஎம்ஐ ஃபில்டர் யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்னது, எஸ்எம்பிஎஸ்ல இஎம்ஐ ஜாஸ்தி, அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்றோம். ஓகே, இதை நோட் பண்ணிங்க, கலைக்கிறேன். ஏழு நாய்ஸ்னா என்ன அர்த்தம், தேவையில்லாத சிக்னல்ஸ். எது தேவையோ அந்த சிக்னல் ஓகே, அது தேவையில்லாத சிக்னல்ஸுக்கு பேரு நாய்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் நாய்ஸ் வந்து எல்பிஎஸ்ல லோ, எஸ்எம்பிஎஸ்ல ஹை. ஏன்,
ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இல்லையா, இங்கே ஆர்எஃப் இன்டர்ஃபரன்ஸ் வருது இல்ல, ஆர்எஃப் இன்டர்ஃபரன்ஸ் வந்தாலே என்ன அர்த்தம், ஆர்எஸ் இன்டர்ஃபரன்ஸ் வந்தாலே நாய்ஸ் அதிகமாயிடுது. ஆனா இங்க லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் அதிகம் 8. லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸ், லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸ்னா என்ன அர்த்தம், ஹம் நாய்ஸ், ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, ஒரு சவுண்ட் வந்து இருக்கும், அது வந்து லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸ். இது வந்து எல்பிஎஸ்ல அதிகம், எஸ்எம்பிஎஸ்ல லோ. இந்த லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் எதனால, 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சினால. ஹார்மோனிக் நாய்ஸ் சொல்லுவாங்க, இது என்ன சொல்லுவாங்க, ஹார்மோனிக். தென் பவர் ஃபேக்டர், பவர் ஃபேக்டர் இங்க லோ, கம்மியா தான் இருக்கும், இங்க வெரி லோ. அப்ப ரெண்டுமே பவர் ஃபேக்டர் பொறுத்த மட்டும் கெயின் நல்லா இருக்காது. இங்க வெரி வெரி லோ எஸ்எம்பிஎஸ்ல. அதனால தான் எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் ஃபேக்டர் நம்ம என்ன பண்றோம், பிஎஃப்சி யூஸ் பண்றோம். பிஎஃப்சி என்னன்னா பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் சர்க்யூட், பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் சர்க்யூட், அதனால தான் இங்க யூஸ் பண்றோம். ஓகே. தென் 10 ஒர்க்கிங் ஸ்கில். ஒர்க்கிங் ஸ்கில் வந்து required less skill, இங்க required more skill. ஏன்னா எஸ்எம்பிஎஸ்ல 300 வோல்ட் டிசி 400 வோல்ட் டிசி யூஸ் பண்ணுவோம். டிசி வோல்டேஜ் ஹையரா இருக்கும், சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி, அதனால ஸ்கில் அதிகமாக இருந்தால் தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும், அதை ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் எல்பிஎஸ்க்கு லைட்டாக இருந்தாலே போதும். ஓகே, இதை நோட் பண்ணிங்க. இதுதான் கம்பேரிசன்.